ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமோடே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாய பிரமாணத்திலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாய பிரமாணமோ விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி போதும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிற தேவனுடைய வார்த்தை, கிறிஸ்து நமக்காக சாபமானார். கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்ற தலைப்பின் கீழாக உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க போகிறோம். இயேசு ஏன் நமக்காக சாபமாக வேண்டும் அப்படின்னு சொன்னா, இது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னா, இது 8வது வசனத்துல வாசிக்கிறோம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் என்ன செய்தாம், முன்னாக கண்டு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இந்த நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த நியாய பிரமாணம் வருவதற்கு முன்பாக ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். நியாய பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்ட ஒரு நியாய பிரமாணம். ஆனால் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால், நல்லா கவனிச்சு பாருங்க, நியாய பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது ஆனது ஒரு காரியம். ஆனால் ஆபிரகாம் அதுக்கு முன்பாகவே என்ன செய்யறாரு, கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும், வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து பலியாய் மாற வேண்டும். அவர் நமக்காக சாபமாக வேண்டும் என்பது தேவனுடைய முன்குறிப்பாக அல்லது முன் திட்டமாக இருந்தது. அந்த முன் திட்டத்துக்கு உதாரணமாய் சொல்ல வேண்டுமானால், கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவனை என்ன செய்வ, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்றான். பூமியில் வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யுமா, உனக்குள்ளதான் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், கிறிஸ்து சாபமாக வேண்டும் என்பது பிதாவினுடைய அனாதி தீர்மானம். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தில் இந்த கிறிஸ்துவை உள் அடக்கி இருக்கிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவருடைய சொந்த ஜனமாய் மாற்ற வேண்டுமானால் அவர் நிச்சயமாய் சாபமாக வேண்டும். அல்லது ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமானால் கர்த்தர் நிச்சயமாய் சாபமாய் மாற வேண்டும். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய என்ன செய்த சாபங்களை அடிமைத்தனத்தை மாற்ற வேண்டும் என்பது பிதாவினுடைய அனாதி தீர்மானமாய் இருக்கிறது. இது ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தத்திலே நிறைவேறுகிற ஒன்றாய் இருக்கிறது. ஹல்லேலூயா.
இந்த நியாயப்பிரமாணம் 6வது வசனத்தில் அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்பாகவே வாழ்ந்ததான ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறான், தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாய் நம்புகிறான். அது தேவன் அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். அவன் விசுவாசித்தான். கர்த்தர் அதை எப்படி எண்ணினாரா? நீதியாக எண்ணினாரா. அந்த அளவுக்கு கர்த்தரை என்ன செய்தான்? ஒரு குருட்டுத்தனமாய் அல்லது அவர் செய்வார் என்ற முழு நம்பிக்கையோடு கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். இன்னைக்கு கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்க நாம் விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் பிழைக்க வேண்டும் என்பதற்கு முன் அடையாளமாக ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகையால் விசுவாசமாக்காத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருக்கிறார்கள். யாரெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறாங்களோ நம்புறாங்களோ அவங்க எல்லாருமே யாருக்கு பிள்ளைகளாய் மாற வேண்டும்? ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் மாற வேண்டியது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? நியாயப்பிரமாணம் என்ன செய்கிறது? அல்லது கிறிஸ்து நமக்காக சாப வேண்டும். இந்த நியாயப்பிரமாணம் என்பது எதுக்காய் கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, நியாயப்பிரமாணம் கிறிஸ்து வருவதற்கு இடைப்பட்ட காலத்தில் மோசையிலிருந்து கிறிஸ்து வரைக்கும் உள்ள ஜனங்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த நியாயப்பிரமாணம் போதிப்பதின் படியாக அவர்கள் நடக்க வேண்டும். பிதாவின் திட்டம் இயேசு கிறிஸ்து வெளிப்பட போவார். ஆனால் இயேசு கிறிஸ்து வெளிப்பட வருவதற்கும் இவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு போதனை வேண்டும் என்பதற்காக மோசையிட கர்த்தர் என்ன செய்றாரு? இந்த நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நியாயப்பிரமாணம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, மனுஷன் தேவனுக்கு விரோதமாய் அவன் செய்வது தவறு அல்லது சரி என்று இந்த நியாயப்பிரமாணம் அவங்களை என்ன செய்கிறது? ஜட்ஜ்மெண்ட் பண்ணுகிறது, அவங்களை சரிப்படுத்துகிற ஒன்றாய் இருக்கிறது. நீ செய்கிறது தவறு அப்படி என்பதையும் அல்லது நீ செய்கிறது சரி, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறாய் என்பதையும் இந்த நியாயப்பிரமாணத்தை ஒத்துதான் அவர்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கும் என்ன செய்யறது? ராஜாக்கள் அரண்மனையில் கண்ணாடிகள் வைக்கப்பட்டிருக்குது. அவங்க வாழ்ந்து எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் அந்த கண்ணாடியை பார்த்தா நம்முடைய என்ன செய்து சாயல் தருகிறது. நாம் போய் நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாக நான் நிற்போமானால் நியாயப்பிரமாணம் நம்முடைய மீறுதல் என்ன என்பதை அது நமக்கு அது என்ன செய்ய உணர்த்துகிறதாய் அல்லது போதிக்கிறதாய் இருக்க வேண்டும் என்பதற்காய் கர்த்தர் தான் என்ன செய்தாரு? இந்த நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு மனுஷனையும் சீர்படுத்துகிறது இந்த நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, அது நன்மை உள்ளது, அது என்ன செய்து? அது வீணானது அல்லவே அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அது நம்ம என்ன செய்யணும்? அது நமக்கு நல்ல போதனை தருகிற ஒன்றாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை நமக்கு இந்த நியாயப்பிரமாணம் வெளிப்படுத்துகிற ஒன்றாய் இருக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணம் வேணுமானா நிச்சயமாய் வேணும். ஆனால் நியாயப்பிரமாணம் ஒரு நாளும் ஜனங்களுடைய சாபத்தையோ ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்தோ அல்லது பாவத்திலிருந்தோ விடுதலை தரவில்லை. வாசிக்கலாமா? அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். போதும். இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து வந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் என்ன செய்யறாங்க? சாபத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. நியாயப்பிரமாணம் நல்லது, அது பரிசுத்தமானது. ஆனால் இந்த நியாயப்பிரமாண கிரியைக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது அதுக்கு உண்மையாகவே அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுது, ஒருவன் சொல் தவறுவானால், சொல்லி முடிங்க பார்க்கலாம். ஒருவன் சொல் தவறுவாரானால், முழு சபைக்குமே தரலையா? ஒருவன் சொல் தவறுவானால் அவன் பூரண புருஷனாய் இருக்க முடியாது. ஒரு பூரண புருஷனாய் இருக்க வேண்டுமானால் அவன் வார்த்தையில முதலாவது உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும், வார்த்தையை நிறைவேற்றுகிறவனாய் இருக்க வேண்டும்.
வார்த்தையின்படி நடக்கிறவனாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் பூரண புருஷனாய் மாற வேண்டும். அததான் வேதம் சொல்லுது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் யாருவான், யார் பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அப்படி சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றது, ஆணையிட்டதில் அவன் தவறாது இருக்கிறான் என்று சொல்ல. பரலோக ராஜ்யம் என்பது சாதாரணது அல்ல. அது இந்த பூரண புருஷனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த சொல் தவறாதவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. சொல்லை நிறைவேற்றுவதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணத்தின்காரராகிய யாவரும் சாபத்துக்குள்ளாய் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாய் நிறைவேற்ற முடியாதபடியினால அவர்கள் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். அதனால இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டியது, அவர் சாபமாக வேண்டியது அவசியமா இருக்குது. இரண்டாவது, அதே 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் ஏங்க அவங்க சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். போதும்பா, நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ. ஏன் அவனுக்கு அந்த சாபம் வருகிறது, அந்த கிரியைக்காரருக்கு ஏன் சாபம் வருகிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லியது, அவைகளில் என்ன செய்ய முடியவில்லை, அவனால் நிலைத்திருக்க முடியவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், நியாயப்பிரமாணம் நல்லது, அது பரிசுத்தமானது, அது நல்ல போதனை தருகிறது, கிறிஸ்துவிடத்தில் வழி நடத்துகிறது. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் ஒரு மனுஷன் நிலைத்திராதிருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை சபிக்கப்பட்டதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. எப்பதான் இந்த சாபம் மாற முடியும்? அல்லேலூயா. அடுத்தது 11வது வசனம். ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில் என்று வெளியரங்கமாயிருக்கு. ஏன்னா அவன் ஃபுல்லா நிறைவேற்றினா தானே. நல்லா யோசித்து பாருங்க, 10 கற்பனைகளையே ஒரு மனுஷனால் நிறைவேற்ற முடியாதபடி இன்னைக்கு என்ன செய்யறான், போராடி கொண்டுதான் இருக்கிறான். 613 கற்பனைகளை எப்படி நிறைவேற்ற முடியும்? 10 கற்பனைகளை நீங்க டெய்லி படிச்சு பாருங்க, அதுல எத்தனை கற்பனைகளை நாம் மீறி கொண்டு இருக்கிறோம். என்னையன்றி உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டானா? எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டு ஆண்டவரை தானே பின்பற்ற வேண்டும். நான் ஆண்டவரை பின்பற்ற மனதே இல்லையே. ஓர்பாலை போல முத்தமிட்டு ஓடுற வாழ்க்கை தான் இருக்குது. ஓர்பால் என்ன செய்தா, போமா உங்க அப்பா வீட்டுக்கு போ, அங்க என்ன செய்து, அவங்க அப்பா வீட்டுக்கு போனீங்கன்னா உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, குழந்தை குட்டி பெற்று நல்லா வாழ்வ, நீ என்னோட வந்தீங்கன்னா உனக்கு என்ன செய்ய முடியாது, ஒரு கல்யாணம்லாம் என்னால் பண்ணி வைக்க முடியாது. சரி, உடனே சென்றாங்க. யோசித்தாங்க, ஆமா இந்த கிழவியால நமக்கு என்ன செய்ய முடியும், என்ன நன்மை உண்டாகும், இந்த கிழவினால எனக்கு என்ன நன்மை உண்டாகும் என்று யோர்பால் என்ன செய்தான், நினைத்தாள். தகப்பன் வீட்டுக்கு போனால் உண்மையாக நம்ம சின்ன வயசு, ஒரு குழந்தை குட்டி கூட இல்லை, ஒரு என்ன செய்யலாம், ஒரு மகனை திருமணம் பண்ணிக்கொண்டு இந்த வாழ்க்கையில் என்ன செய்யலாம், ஒரு நல்ல ஒரு குடும்பஸ்தனாய் வாழலாம் என்று சொல்லி முடிவு எடுத்து கடந்து போய்விட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நிலைத்திருக்க முடியவில்லை. அநேகர் என்ன செய்ய முடியல, என்னென்று உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னால் நான் சொல்ல, இன்னைக்கும் சில விக்கிரகங்களை வைத்து கொண்டே இருக்கிறார்கள். அடுத்தது, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண முடியலங்க. எப்படி நீங்க 10 கற்பனைகளை, நியாயப்பிரமாணம் ஏன் உங்களுக்கு சாபமாய் மாறுகிறது? ஏன் அவனை நீதிமானாய் மாற்ற முடியவில்லை? தாய் தகப்பனை கனம் பண்ண தெரியவில்லை, பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க தெரியவில்லை. பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஓய்வு நாளை என்ன செய்யறோம், அசட்டை பண்ணுகிறார்கள். டைம் இருந்தா ஆராதனைக்கு போகலாம், சமயம் கிடைத்தா ஆராதனைக்கு போகலாம், அல்லது நம்ம மனசுல எப்ப நினைக்கிறோமோ அப்ப ஆராதனைக்கு போகலாம். நல்லா யோசித்து பாருங்க. எஜமானுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து பரிசுத்த ஆராதனையை ஆசீர்வதிக்கிறோமா? நாம் எப்படி நீதிமானாய் மாற்றப்பட முடியும்? தூக்கத்துக்கு முதலிடம், வேலைக்கு முதலிடம், சாப்பாட்டுக்கு முதலிடம், போனவன பசிக்கும் செய்து வச்சுட்டே போயிடலாம். நல்லது பண்ணுங்க. நீ சாகிற வரைக்கும் இந்த வயிறு உன் கூட தான் இருக்கும். எத்தனை மூட்டை அரிசி சாப்பிட்டாலும் இந்த வயிறு ரொம்ப போறதே கிடையாது. எத்தனை கிலோ டன் கணக்கில்
நீ ஒருத்தன் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் டன் கணக்கில் தின்னுட்டு இருக்கான். அவனுக்கு அவன் என்ன செய்த ஒவ்வொரு நாளுடைய ஆகாரத்தின் காரியங்களை எடை போட்டு பார்த்தா அவன் சாப்பிட்றதுக்குள்ளே எத்தனையோ டன்னு செத்துட்டு தான் சாப்பிட்றான். ஏன்னா கணக்கா எடை அவ்வளோ சோத்தை தின்றான், அவ்வளோ கறி தின்றான், அவ்வளோ மீன் தின்றான். அப்போ கூட அவனுக்கு திருப்தி ஆகலை. கடைசியாக சாவுக்குள்ளே கூட போவோம், ஒன்றுமே சாப்பிடலைங்க, ஒன்றுமே தண்ணியே இறங்கலை, சரி கொஞ்சம் பால்னாச்சு ஊற்று போய் தொலைட்டுன்னு அப்போ கூட அவன் வாயில் பால் ஊற்றி தான் துரத்துறாங்க. திருப்தியே மனுஷனுக்கு வராதுங்க. பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க எத்தனை பேருக்கு மனசு இருக்கு? 10 கற்பனைகள் நிறைய நீதிமானாய்க்கு நீ நீதிமானா இருந்தாதான் பரலோக ராஜ்யம். அடுத்த காரியம், பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக. எத்தனையோ காரியங்கள். நீதிமானாக்கப்படாத காரணம் ஒன்னே ஒன்று சொல்றேன், 613 கற்பனை கை கொள்ளாட்டி பரவாயில்ல, 10 கற்பனைகளை கை கொள்ள நீங்க முழு மனதோடு இருங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். எத்தனை பேர் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோமா அல்லது இல்லையா? நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவர்கள், அதை நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறன்னு சொல்லுவான். வெளியே போயிட்டு வந்தா கையை கழுவான், பாத்திரத்தை கழுவான், எல்லாம் செய்வான், எல்லா வேலையும் செய்வான். ஆனா இருதயம் எப்படி இருக்குது? பிரேத குழியா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறான். அதனாலதான் அவன் நீதிமானாக்கப்படலை. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே என்று ஆண்டவர் அவனை சொல்லுகிறான். அவன் கல்லறையை திறந்த நாற்றம் எடுப்பது போல இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் நீதிமான் ஆக்கப்படாதபடி அவனுடைய இருதயத்தில் அழுக்கு காணப்படுகிறது. இன்னைக்கு பரிசுத்தமான பந்தி ஆசரிக்க போகிறோம். நம்முடைய இருதயங்கள் எப்படி இருக்கிறது? நம்மை நாம் நிதானிச்சறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும், நாம் நீதிமானாக்கப்பட வேண்டும். அதுக்காக தான் இயேசு சாபமானார். நியாயப்பிரமாணம் செய்யாத ஒரு காரியத்தை என் ஆண்டவர் செய்யும்படி கடந்து வந்திருக்கிறார். அடுத்த 12வது வசனத்தை வாசிங்கம்மா. நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்கு உரியது அல்ல. நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷன் தான் பிழைப்பான் அவைகளால். புரியுதுங்களா? நியாயப்பிரமாணத்தை யாரெல்லாம் செய்றாங்களோ அவங்க பிழைப்பாங்க, ஆனால் அது விசுவாசத்துக்குரியது அல்ல. நீ விசுவாச மார்க்கத்தானாய் மாறும்படி இயேசு சாபமாகிறார். அடுத்த காரியத்தை நீ வாசிக்கலாமா? 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக என்ன செய்றாரா? சாபமானார். இது உபாகமத்தை சொல்லுகிறது. அந்த மனுஷன் என்ன செய்து அவன் தூக்கில, அதாவது மரத்தில் தூக்கப்படுகிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தில் மோசேக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு கட்டளை. அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை உபாகமத்தில் சொன்னப்பட்டதை நிறைவேற்றும்படி என் ஆண்டவர் கடந்து வர வேண்டும். மனிதனுடைய மீறுதல் தான் என்னங்க? அது சில காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஏன் இந்த மீறுதலுக்காக தான் இயேசு என்ன செய்றார்? நான் என்ன பாவம் செய்தேன்? டேய் போய் உட்காந்து பாவம் அறிக்கை செய்ய, ஞானஸ்தானம் எடுக்கணுமா? உட்காந்து என்ன செய்த? ஆண்டவர்கிட்ட முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணு. கர்த்தர் உனக்கு செய்தது எல்லாவற்றையும் நீ எதெல்லாம் தவறி இருக்கோ அதெல்லாம் ஒப்புக்கொடு. எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்கணும்? இன்னும் எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்கணும்? கை தூக்குங்க பார்க்கலாம். ஞானஸ்தானம் எத்தனை பேர் எடுக்கணும்? தொட்டிகளை யாரெல்லாம் முக்கணும்? நல்லா தூக்கு. நீ தூக்கணும், ஆஜி தூக்கணும். நீ எடுக்க மாட்டியா? டே கண்ணாடி கழிக்க, நீ எடுக்க மாட்டியாடா ஞானஸ்தானம்? அப்போ கை தூக்கு. வேற யார் எடுக்கல? இந்த பிரவீன் பொண்டாட்டி எடுக்கல. ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் அவங்கள எடுக்கணும். இந்த அந்த அம்மா செரில் பொண்டாட்டி, அந்த அம்மா பார்க்குறாங்க, எனக்கு என்ன, நான் அப்படி குழந்தை தூக்கிட்டு வந்து உக்காந்துருப்போம். ஞானஸ்தானம் என்னன்னு தெரியுமாம்மா? சொல்கிறேன். ஞானஸ்தானம் எடுத்தால் தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை குட்டி பெற்றுட்டா உன் வாழ்க்கை தான் அதான் நான் அப்படின்னு சொல்லி போகலாம் முடியாது. கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை நம்பி கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பாங்க. செரில கட்டிட்டா பிழைக்கலாம் முடியாது. செரிலுக்காக தெய்வ சமூகத்தில் செபித்தானா அவனுக்கு நல்ல புத்தியோடு இருப்பான். நீ உன் குடும்பம் கட்டப்படும், அநேகருக்கு முன்பாக ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, மனுஷன் என்ன நியாயப்பிரமாணத்தை மீறுறான், அவனுக்கு எப்படி சாபம் வருகிறது அப்படின்னு சொன்னா அவன் விசுவாசிக்க மாட்டேன்றான், கீழ்ப்படிய மாட்டேன்றான். வாசிக்கலாமா? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் கேளாமலும், இன்னைக்கு கேட்க மாட்டேன்றாங்க கர்த்தருடைய வார்த்தையை. அடுத்தது படிமா,
மகிமையை நீ செலுத்தல ஆண்டவர் சொல்றாரு. அதை நீ சிந்திக்கிறதும் இல்லையே, ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்தணும் சிந்திக்கிறதும் இல்லை. நீ என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மனசு இல்லையோ, அல்லது அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்த உனக்கு தெரியலையோ, சிந்திக்கலையோ, அன்னைக்கு உன் வாழ்க்கையில சாபத்தை கர்த்தர் அனுப்புவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இது பிதாவாகிய தேவன் சொல்லுகிற ஒரு பெரிய காரியம், அவருடைய அங்கலாய்ப்பு. எனக்கு என்ன சொல்ல, என் வார்த்தையை நீ கேட்க மாட்டேன்ற, எனக்கு என்ன செய்யற, மகிமை செலுத்த மாட்டேன்ற, கண்ணை உருட்டி உருட்டி வேலையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணா என்ன உங்களுக்கு? வீட்டில் எவ்வளோ நேரம், சபையிலே உன்னால் ஸ்தோத்திரம் பண்ண முடியல, தேவனை துதிக்க முடியல, நீலாம் வீட்டில் உட்காந்து உனக்கு தனிஜபம் இருக்கா? தனிஜபம் வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் தனிஜபம் வேண்டும். வேத வாசிப்புகள் உண்டு. அதெல்லாம் நீ செய்தாதான் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு பைபிள் வச்சுக்கிறது, அதை அப்படி தட்டி கிட்டி எடுத்து வச்சுட்டு வந்து உட்கார்றது. அப்படி இல்லைன்னா இங்கே நிறைய பைபிள் இருக்கும், அதை எடுத்துகிட்டு உட்காரு. நீ வீட்டில் எந்த அளவுக்கு நீ கர்த்தருடைய பைபிள் படிக்கிற, வேதத்தை வாசிக்கிற? எங்க ஒரு மனுஷன் நீதிமானாய் மாற முடியாதபடி ஏன் அவன் பாவத்துக்குள்ளாக்கப்படுகிறான் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை, அவரை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணுன்ற ஒரு சிந்தை கூட உன்கிட்ட இல்லை. அதனால தான் கர்த்தர் சாபத்தை அனுப்புகிறாராம். உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதத்தையும் சாபமாக்குவேன். ஆசீர்வாதத்தை கூட என்ன செய்வாராம்? ஆண்டு சாபமாக்குவார். ஆம், நீங்கள் அதை சிந்திக்காமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகள் கர்த்தர். ஏன் கர்த்தர் சபிக்கிறார் பார்த்தீங்களா? சாபம் ஒரு மனுஷனுக்கு எப்படி வருகிறதுன்னு பாருங்களேன். சாபம் ஒரு மனுஷனுக்கு எப்படி வருகிறது? கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யல, கேட்கறது கிடையாது. கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும், அந்த காரியமா உன்னோட வாழ்க்கையில சிந்திக்கிறதே கிடையாது. அதனால நானே உனக்கு சாபத்தை அனுப்புவேன். அது மாத்திரம் இல்லை, ஆசீர்வாதத்தை கூட சாபமா மாத்திடுவாராம். உனக்கு வச்சிருக்க ஆசீர்வாதம். ஏன் என் வாழ்க்கையில் எதை செய்தார்? ஏன் எனக்கு எது எடுத்தாலும் விளங்கல? ஏன் லவ் பண்ண அவன் என்னை விட்டு ஓடுறான்? ஓடுவான். ஒருத்தன் இல்லை, 10 பேர் லவ் பண்ணா கூட ஓடுவான். நீ கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ததானே. அல்லேலூயா. ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்? அயர்ந்த நித்திரையை வர செய்து அவன் எலும்புல இருந்து ஒன்றை பிடுங்கி அதை மனுஷியாக்க, அதுவே அவனுக்கு தலைமாட்டு கொல்லியா மாறிச்சு. நீ தேடி தேடி லவ் பண்ணா அது என்ன அளவுக்கு இருக்கும் யோசித்து பாரு. ஆண்டவரே எலும்பை பிடுங்கி அதை மனுஷியாக்கி ஏற்ற துணையா கொடுத்தாருமா. அது தேவ சித்தத்தை செய்யாம போச்சு. நீ தேடி போறிய, நீ விரும்புறிய, அது தேவ சித்தமா? இன்னைக்கு கர்த்தரை தேடுனா எல்லாமே உனக்கு கிடைக்குங்க. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, மீதி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் இதை படிச்சிருக்கீங்க? இது பைபிள் எங்க இருக்கு? பைபிள் எங்க இருக்கு? மத்தேயுல இருக்கு. எத்தனாம் அதிகாரத்துல இருக்கு? பரவாயில்ல, அவனை கை தட்டுங்க எல்லாரும். அப்ப இது என்ன செய்யுது? முதலாவது தேவ ராஜ்யத்தையுடைய நீதியும் தேடுனா மீதி எல்லாமே உங்களுக்கு கூட கொடுப்பேன். கருத்து தெரியலங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சாபத்தை ஆசீர்வாதத்தை கூட சாபமா மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ல. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 109 17 18 வசனத்தை சீக்கிரமாய் படிப்போம். சங்கீதம். சாபத்தை நீயே விரும்புற, அவர் தரல. சாபத்தை யார் விரும்புறாங்கங்க? ஒரு மனுஷன் தான் விரும்புகிறான். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். இன்னைக்கு யார் யாரை சாபத்துக்கு காரணம் யார்? நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்படாதிருப்பதற்கு காரணம் என்ன? அவன் என்ன செய்யறான்? சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு என்ன செய்யுமா? விலகி போ. நீ தான் ஆண்டவரை விட்டு விலகி போற. நீ வேண்டான்னு விலகி போற. ஆசீர்வாதம் கூட வேண்டான்னு சொல்லி நீ என்ன செய்ற? ஓ இஷ்டத்துக்கு ஓடுற. அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களையும் என் ஆண்டவர் தேடி வந்து ரட்சிப்பதற்கு தான் சாபமானார். அடுத்த வசனம். இது மாத்திரமல்ல, சாபத்தையும் அங்கேயா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும், எப்பா அதை ட்ரெஸ்ஸாவும் போட்டுக்கிறான்,
அவன் உள்ளத்துக்குள்ள எப்படி இருக்கு? தண்ணீராகவும் இருக்குது, அவன் எலும்புகளுக்குள்ள அது எண்ணெயாவும் இருக்குதான். சாபத்தை கத்தர் கொடுக்கறதில்ல, அவனே சாபத்தை தேடிக் கொள்ளுகிறான். அவன் பார்த்தா யாருங்க? ரொம்ப நல்லவன் மாதிரி இருப்பான், நல்லவங்க மாதிரி இருக்காங்க. ஆனா ஆசீர்வாதத்தை விரும்பவில்லை, சாபத்தை அவர்கள் விரும்புகிறாங்க. ஆண்டவர் யாரையும் என்ன செய்கிறதில்லை, சபிக்கிற தேவன் அல்லவே அல்ல. நீ தான் விரும்பணும், நீ தான் என்ன செய்யணும், ஆண்டுகிட்ட வரணும் மொழிய. அவர் உன்னை தேடி வந்துட்டாரு, ஆனா நீ தான் அவரை தேடணும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் தேடுறோம்? இதனால தான் என்ன செய்த, மனிதன் தான் மீறுறான். இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தும் அவன் என்ன செய்யறான், மீறி கொண்டிருக்கிறான் என்பதை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நெகேமியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் 25வது வசனம் வாசிக்கலாமா? நெகேமியா 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். பதிமூணே இல்லையாப்பா? ஆமா. சாபத்தை கூட கர்த்தர் ஆசீர்வாதமாக திருப்புகிற தேவன். திருப்பினை எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது. இன்னைக்கு சபைக்கு சபிக்கப்பட்டவர்கள் சபைக்கு என்ன செய்ய முடியாதான், இருக்க முடியாது, அவர்கள் சபைக்கு உட்படக்கூடாதுன்னு சொல்லி நீங்க கீழே படிச்சு பாருங்க. நிறைய காரியம் அவர்கள் என்ன செய்யல, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அவங்களோட வாழ்க்கையில் என்ன செய்யுது, அவங்க சபிக்கப்பட்டவர்களாய் மாறுறாங்கன்னு சொல்லி இந்த நெகேமியா சொல்லுகிறார். 25வது வசனத்தை வாசிக்கலாம். 23ல இருந்து 22ல இருந்தே வாசிங்கம்மா. ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படி உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. இவங்க என்ன செய்யற, அந்த ஸ்திரீகளை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, எங்க அஸ்தரோத், அம்மோன், மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதரை அந்த நாட்களிலே கண்டேன். அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தரோத் பாஷையாய் இருந்தது. இவர்கள் அந்த அந்த ஜாதிகளின் பாஷைகளை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாமல் இருந்தார்கள். அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களை சிலரை அடித்து மயிரை பீத்து, நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளில் ஒருவரையும் குமாரருக்கு கொல்லாமல் இருக்க வேண்டும் என்று பாருங்க. இவங்க நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்படாத காரணமே இதுதாங்க, மீறுதல். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ அந்த தேசத்துக்கு போகும் பொழுது பெண்ணை கொடுத்து பெண் எடுக்கிறதெல்லாம் வச்சுக்காதன்னு. இவங்க அவங்கள்ட்ட பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்துட்டு எல்லாம் செய்துட்டு யூத பாஷையை திட்டமா விட்டுட்டாங்க. ஆனா அதுக்கு பதிலாக அஸ்தரோத்தின் பாஷைகளை பேசாம, ஏன்னா அவங்க இப்ப தெலுங்குக்காரங்களை ஒருத்தங்க கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சிங்களேன், தமிழ்காரன் தெலுங்குக்காரங்களை, இந்த மாதிரி தெலுங்குல தான் பேச தெரியும், இவருக்கு தமிழ் தான் பேச தெரியும் அப்படின்னாக்குள்ள இந்த மாதிரி தெலுங்குல பேசுவாங்க. அவர் கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன செய்வாரு, தெலுங்க கத்துக்குவாரா. இந்த அம்மாவும் பார்ப்பாங்க, இந்த ஆள் தமிழ் ஒண்டி தான் பேசுறான் சரின்னு அந்த ஆள் பேசுறதை வச்சு புரிஞ்சு அந்த அம்மாவும் கொஞ்ச நாள் கழிச்சு பேசுவாங்க. வட இந்தியாக்காரங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை நல்லாவே பேசுறான். ஆனா நீங்க உட்காந்துருக்க நாம என்ன செய்யுது, ஹிந்தி பேச தெரியுமானா வேண்டாம், இந்தியை ஒழிச்சிட்டு வேண்டவே வேண்டான்றான். அங்க போனா என்ன செய்யுது, ஹிந்தியில பேசினாதான் ஒரு பொருளே வாங்க முடியும். ஹிந்தி கத்துக்கலன்னா என்ன செய்ய முடியாது, ஒரு பொருளும் அவன் தரமாட்டான். அவ்வளோ நாமெல்லாம் அவன் 10 தடவை கேட்கறான் என்ன பருப்பு வேணும், அவன் என்னமோ சொல்றான். எங்க வீட்டுக்கு ஒரு பையன் வந்தான், பருப்பு வேணுமான்னு கேட்கறதுக்கு வந்தான். என்னம்மா சொன்னவன், பமால் பமால்ன்றான். நாடா பமால்னு சொல்லி கிறிஸ்மஸ் அன்னைக்கு பமால் பமால்ன்றான். எனக்கு பமால்னா என்னன்னு தெரியல. நான் அந்த குட்டி பையனை கேட்கிறேன், பமால் சோறு வேணுமாடா, கேக்கு வேணுமாடா. அவன் பமால்றான். நான் சோறு வேணுமா, கேக்கு வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, காசு வேணுமான்னு கேட்க. சின்ன பையனாச்சேன். அப்பா அவன் கேக்கு வேணுமா சோறு வேணுமான்றத அவன் புரிஞ்சுக்கிட்டான். பமாலை விட்டுவிட்டு அவன் அம்மா கூப்பிட்றான் வெளியே வந்து வான்றான்.
அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து ஒரு பாக்ஸில் பிரியாணி எல்லாம் போட்டு கேக் வச்சு முறுக்கு அதிர்சம்லாம் வச்சு கொண்டு போய் கொடு. அவங்க சோறு கொடுக்குறேன்னு சொன்னா அம்மாவுக்கு அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த பொம்மாவில் அம்மாவை கூப்பிட்டானா கொடுத்தோன்னா சந்தோஷமா வாங்கிட்டு வெளியே போறாங்க. அதுக்கு மேலே எங்கள் வீட்டில் இருந்த ஒரு அம்மா சொல்றாங்க, அவங்க பின்னாடி போய் பார்க்குறாங்க. நாமா அவன் சொன்னான், அவன் பருப்பு வேணுமா என்ன பாமாயில் வேணுமான்னு கேட்க வந்தவன் தான் பமால்றான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எந்த பமால் தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்க, அந்த பாஷையை கத்துக்கொண்டு கடவுளுக்கு பிரியமில்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு அத்தனை தேவட பிள்ளைகளை அந்த அவங்களெல்லாம் பார்த்தார் இந்த நெகேமியா. பிடிச்சாரு, மயிரை பிடிச்சி ஆட்டுனார், அடிச்சாரு, செய்தாரு. ஏண்டா யூத பாஷையை விட்டுட்டு அதை பூர்ணமா தெரியாதபடி உலகத்தின் பாஷையை கற்றுக்கொள்ளி எவ்வளவு ஜனங்கள் இன்னைக்கு சாபத்துக்குள்ளாக அவங்க தான் போய்க்கிறாங்க, அவங்க தேடிக்கொண்டு போறாங்க. அதை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை விரும்பாதனால கர்த்தரும் அவருடைய சாபமாக்குறார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில சாபத்தை தேடி போகிறோமா, அல்லது கர்த்தர் சாபமான இயேசுவை நோக்கி பார்க்க போகிறோமா? ஒரு முடிவு இந்த காலவடையில நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு, வேணா நீங்க எழுதிக்கோங்க, வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. உபாகம் 30:19, உபாகம் 28:20, உபாகமும் 11:29, 26 வசனத்தெல்லாம் வீட்டில் போய் படிச்சிங்க. இன்னைக்கு ஒரு சில காரியத்தை சொல்லி நம் திருவிந்த ஆராதனைக்கு நேராக கிறிஸ்து நமக்காக சாபமாக வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானம். வேற எங்கேயும் போல அதே கலாத்தியருக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் புஸ்தகத்தில் உங்களுக்கு சொல்லித்தரோம் ஏன் கர்த்தர் நமக்காக சாபமாக வேண்டும் என்பதை உங்களுக்கு இந்த வேளையிலே அதே அதிகாரத்து கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படி ஆண்டவர் எதுக்காக சாபமானார்? இன்னைக்கு டீ இல்லை பிரதர், இந்த ஏன்னா சாப்பாடு கொடுக்கறதுனால டீ எல்லாம் இன்னைக்கு கேன்சல். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் யார் மூலமாய் நமக்கு வர வேண்டுமாம்? கிறிஸ்து மூலமாய், கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாய் இப்படி ஆயிற்று. அல்லேலூயா. புறஜாதிகள் ஆகிய நாம் ஆபிரகாமோடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இது எந்த காலத்திலும் நடக்க கூடாதது. கிறிஸ்து நமக்காக சாபமாய் சிலுவையில மரித்ததினால நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? புறஜாதிகளாக நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. பவுல் மூலமாய் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. கர்த்தரும் என்ன செய்தார்? பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார். சீசர்களை கர்த்தர் சிதறடித்தார், 12 சீசர்களை. அதுல ஒரு சீசன் தோமா நம்மளே சென்னைக்கு வந்து மறைத்து சுவிசேஷத்தை சொன்னாங்க. அவங்க மூலமாய் கர்த்தர் புறஜாதிகள் நாம் இயேசுவை அறிந்து கொண்டு அவருடைய ஆபிரகாமுக்கு வைத்திருக்க ஆசீர்வாதத்தை நான் பெற வேண்டுமானால் அவர் சிலுவையிலே சாபமாக வேண்டியது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10-12வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக அவர் என்ன செய்ய வேண்டுமா? ஒப்பு கொடுத்து அவர் தமது சந்ததியை கண்டு தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை அவர் தமது ஆத்துமாவின் வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமானாக்குவார். அப்ப இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, அவரை பற்றி யாருக்கெல்லாம் அறிவு வருகிறதோ அவர்கள் எல்லாம் நீதிமானாக்கப்பட வேண்டும் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொன்ன அந்த காரியத்தை பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது இதை ஞாபகப்படுத்துறான். புரியுதுங்களா? கிறிஸ்து என்ன செய்றார்? நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்பாக வாழ்ந்ததான ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் சுதந்திரிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்ன செய்தாரா? சாபமானார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய அக்கிரமத்தின் கட்டுகள், நம்முடைய பாவத்தின் கட்டுகள். அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊன்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை
பொருட்டு தாமே சுமந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் சுமந்து கொண்டாருங்க நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை ஆண்டு சுமந்து கொண்டு. இந்த ஜனங்கள் புறஜாதிகள் இல்லைன்னா யூதருக்கு மாத்திரம்தான் அவர் தெய்வம், நமக்கெல்லாம் தெய்வம் இல்லை. ஆனா கிறிஸ்து சாபமானாதான் நீங்களும் நானும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, நியாயப்பிரமாணம் கொடுக்காத ஒரு காரியத்தை அவர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் சாபமானார். இப்படிப்பட்ட ஒரு தேவனை நீங்களும் நானும் தெய்வமாய் கொண்டிருக்கோமானால் நாம் பெரிய பாக்கியவான்கள். நாம் எப்படி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்த அந்த தேவனை நாம் எப்படி மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆபிரகாமும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் யாருக்கு பண்ணப்பட்டதுன்னா ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் தான் வாக்குத்தத்தம் என்ன செய்து பண்ணப்பட்டச்சு. சந்ததிகளுக்கு என்று அனைவரை சந்ததிகளுக்கு, இங்கதான் ஒரு பெரிய காரியம். சந்ததிகளுக்கு என்று அனைவரை குறித்து அநேகரை குறித்து, உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. யாருங்க? கிறிஸ்துவை குறித்து வேதம் அழகாய் சொல்லி இருக்கிறது. அந்த சந்ததி யாருங்க? ஒருவனை குறித்து சொல்லி இருக்குது. அந்த சந்ததி ஈசாக்கல்ல, அது இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறது. இயேசுதான் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில சாபமாய் நம்மை என்ன செய்ய மீட்டுக் கொள்ள வேண்டும். அடுத்த வசனம், ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. இயேசு கிறிஸ்து அந்த உடன்படிக்கை நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்னாடி எத்தனை வருஷம் இருந்ததுங்களே? 430 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை கிறிஸ்துவ என்ன செய்த? அதை நியாயப்பிரமாணத்தை தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்கும்படியா ஆண்டவர் வருகிறார். அடுத்தது, அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்திலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தார். அடுத்தது, அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. அது மத்தியஸ்தன் கையில கட்டளையிடப்பட்டது. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் நோக்கத்தை குறித்து அழகாய் சொல்லப்படுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அது என்ன செய்தது? மத்தியஸ்தர் கையில கொடுக்கப்பட்டிருந்தது. மத்தியஸ்தராகிய தேவனுடைய கையில கொடுக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதிமானாக்கப்பட வேண்டும். முதலாவது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு பெறணும். இரண்டாவது விசுவாசத்தினாலே நம்ம நீதிமானாக்கப்படணும். அதுதான் தேவனுடைய பெரிதான ஒரு திட்டமாய் இருந்தது. அதுல 26வது வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. தேவனுடைய புத்திரராய் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு என்ன செய்தாரு? சாபமானார். நீங்களும் நானும் இதுவரைக்கும் நம்ம புறஜாதிகள், நமக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளால் மாற வேண்டும் என்பதற்காக இயேசு சாபமானார். இன்னைக்கு அவருடைய இரத்தத்தையும் அமிசத்தையும் குறித்து நினைவு கூறுகிறார்னா நல்லா நினைத்து கொள்ளுங்க. அவர் சாபமானபடினால்தான் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கும் திருவிருந்தெடுக்கிற தெய்வ பிள்ளைகளே, இனி ஞானஸ்நானம் எடுக்காத தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரோடு நீங்க ஒப்புர வானீங்கன்னா நீங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற முடியும், நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய புத்திரராய் மாற்றப்பட வேண்டும். ஞானஸ்நானம் எடுக்காத அத்தனை பேரும் தள்ளுபடியாகமாய் மாற முடியும். அல்லேலூயா. 29வது வசனத்தை வாசிக்கலாமா? 27 படிங்கம்மா. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களோ அத்தனை பேரும் என்ன செய்த? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீங்க. நீங்க கிறிஸ்துவை தரித்து கொள்ள முடியும். இல்லைன்னா நீ மாடலாக ட்ரெஸ் போட்டு வரலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நீ மூலிகை ஞானஸ்நானம் எடுத்தே ஆக வேண்டும். எத்தனை வருஷம் நீ என்ன செய்த? நாட்களை ஓட்டி கொண்டு இருப்ப. நான் 14 வயசுல ஞானஸ்நானம் எடுத்தேன். 14 வயசுல என்ன செய்த?
ஞானஸ்நானம் எடுத்தேன். அன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறேன். இதெல்லாம் யாரும் என்ன செய்ய முடியாதுங்க, தடையெல்லாம் பண்ண முடியாதுங்க. நம்ம தடைகளை நீக்கி போட வேண்டும்னா நான் தான் அதை என்ன செய்யணும், மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிறவளாய் மாற வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்துட்டா நம்ம எதுலையுமே என்ன செய்ய முடியாது, வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதே. மாமா பையன் இருக்கான், அத்தை பையன் இருக்கான். உனக்குன்னு ஒரு பையனை கர்த்தர் பிறக்க வச்சுட்டாரு. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதையும் உன் மண்டையில் ஏற மாட்டேன். நீ பிறந்த பின்னாடி உனக்குன்னு இத்தனை வயசு சின்னவளா உனக்கு ஒரு பொண்ணு பிறக்க வச்சிருப்பாரு. இப்போ ஒரு பையனுக்கு 27 வயசு, இப்போதான் நாளைக்கு ஒரு பொண்ணு குழந்தை பெற்று இவன் கல்யாணம் பண்ண முடியுமா? அப்போ இவனை காட்டிலும் ஒரு 2 வயசோ 3 வயசோ சின்ன ஒரு பொண்ணை என்ன செய்வார், பிறக்க வச்சிருப்பாரே. ஏன் உனக்கு அந்த நம்பிக்கை இல்லை? அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடு. ஞானஸ்நானத்துக்கு இதெல்லாம் தடை. ஐயோ பொட்டு வச்சுக்க முடியாது, ஐயோ பூ வச்சுக்க முடியாது. இதை செய், நீ வெய், நீ உன்னை ஆண்டு எப்போ பேசுகிறான்னு எடு. நாங்களாம் அன்னைக்கு எடுத்தங்க 14 வயசுல பொட்டு பூ எல்லாத்தையும் அன்னைக்கு எடுத்து ஆண்டவருக்காக நான் எனக்கு ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி என்னை தன்னை தானே என்ன செய்த வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசனாக இருக்க முடியாது என்று சொல்கிறான். ஆசை இச்சைகளை நான் சிலுவையில் அறைந்திருக்கேன் பவுல் சொல்லுகிறான். அன்னைக்கு நான் விட்டுட்டேன், எனக்கு வேண்டான்னு விட்டேன். நீங்கள் வச்சுங்க, அதெல்லாம் நான் தப்பே சொல்ல மாட்டேன். உங்களோட என்னைக்கு பேசுகிறோம், நீங்கள் அன்னைக்கு எடுங்க. நான் அன்னைக்கு விட்டேன், என்னை போல் நீங்கள் இருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பவுல் சொல்கிற மாதிரி என்னை போல் ஆகுங்கன்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. அது மாதிரி உங்களுக்கு கர்த்தர் பேசினாதான் அதை முழுதுமா என்ன செய்ய விட்டு வர முடியும். ஒழிய நான் சொன்னாலாம் நீங்கள் வர முடியாது. ஆனால் நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தே ஆக வேண்டும். அத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படி நீங்களும் சுதந்திராய் இருக்க வேண்டும் என்பதற்காய் இயேசு சாபமானார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொன்ன அந்த சாபங்களை எல்லாம் என்ன செய்தாரு, அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். எதுக்காக? நீ கிறிஸ்து ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படியாக. உன்னை என்ன செய்ய வேண்டும், விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கும்படி கர்த்தர் சாபமானார். விசுவாசத்தினாலே நீங்க தேவனுடைய புத்திரராய் இருக்க வேண்டும் என்பதற்காய் கர்த்தர் சாபமானார். வாக்குத்தத்தத்தின்படி நீங்க தேவனுடைய சுதந்திரராய் இருக்கும்படியாக என்ன செய்தாரு, கர்த்தர் நமக்காக அவர் சாபமானார். இன்னைக்கு எத்தனை பேர் யோசித்து பாருங்கள். ஒரு அம்மாவுக்கு 4 பிள்ளைகள், எனக்கு தெரிஞ்சு ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்தார்கள். ஆனால் எல்லாரும் பெரிதான பொழுது அட சொத்து பங்கிடும் பொழுது சொன்னாங்க, நாங்கள் 4 பேர் தான் உங்களுக்கு பிறந்தோம், நீங்கள் எடுத்து வளர்த்த பிள்ளை, அதுக்கு எங்களோட சுதந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. இல்லைன்னு அந்த பசங்க 4 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, பிரச்சனை பண்ணி சொத்து தரல. நீங்களும் நானும் ஒரு நாள் பரலோக ராஜ்யத்துக்கு போகும் பொழுது நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் அல்ல என்று தள்ளிவிடாது இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு உங்களுக்காக சாபமானார். அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார், முள்முடி சூட்டப்பட்டார், இரத்தம் சிந்தினார், பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாய் தன்னையே ஜீவ பலியாய் கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரே. நீ தேவனுடைய புத்திரராய் மாற வேண்டும் என்று இன்னைக்கு எத்தனை பேரும் கூட வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கீங்கள், அல்லது அவர் பாடுகள் நான் தேவனுடைய பிள்ளை என்று எத்தனை பேர் உரிமை கொண்டாடி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. அவர் நல்லவர். நம்மேல் வருகிற சாபத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தேவனை எத்தனை பேர் உறுதியாய் பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கேன், அல்ல கடமைக்காய் தேவனை தேடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னும் தேவனுடைய வார்த்தையை மீறி கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை நீங்களே பரிசோதனை பண்ணி பாருங்க. அதான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, தன்னைத்தான் நிதானித்து அறிந்தால் நியாயந்திருக்க நீ நீதிமானாய் இருக்கிறாயா, கர்த்தரோடு ஒப்புரவாய் இருக்கிறாயா? இந்த திருவந்த பந்தி எடுக்க போகிற நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்த? ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கள் சொன்னியா, அல்லது ஒப்புரவாயிட்டு வந்தியா? எதையாவது நீங்க செய்தீங்களா? அல்லேலூயா. தேவ சமூகத்து அப்பம் ஒரு அதை எடுக்கணும்னு நினைச்சேன். தாவீது என்ன செய்றாரு, யுத்தத்துக்கு போகிறாரு. அப்ப ஜனங்களாம் பசியா இருக்காங்க. ஆசாரியன்கிட்ட போய் கேட்கும் பொழுது சொல்றாங்க, ஏதாவது இருந்தா கொடுங்களேன். சொல்றாரு, தேவ சமூகத்து அப்பம் என்ன செய்யுது, அது நேற்று வச்சது இன்னைக்கு புது அப்பம் மாற்றப்படும். அப்ப அது சாதாரண அப்பமா மாறும். அப்படியும்
நீங்க ஸ்திரீகளுக்கு 3 நாள் விளக்கமாய் இருந்தால் அந்த அப்பத்தை உங்களுக்கு தர முடியும். எங்க அது சாதாரண அப்பமாய் மாறினாலும் அந்த அப்பத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு தகுதி இருக்க வேண்டும். நீங்க ஸ்திரீகளுக்கு விளக்கமாய் இருந்தால் அந்த அப்பத்தை உங்களுக்கு தர முடியும். யோசித்து பாருங்க. அன்று சொல்ல நான் தான் ஜீவ பண்றாரு. ஜீவ அப்பத்தை பெரும்படி வந்திருக்க நாம் எவ்வளோ நமக்காக சாபமான அந்த தேவனை, நமக்காய் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை மாமிசத்தையும் குறித்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கவலை இல்லாத வாழ்ந்து கொண்டு இருக்கோமா? யோசித்து பாருங்க. இன்னும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கலையே, நீ எப்படி தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி எந்த உரிமையில அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும்? உனக்கு விவரம் தெரிஞ்சிச்சுல்ல, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சிச்சுல்ல, நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சிச்சுல்ல. இப்ப என்ன செய்ய வேண்டும்? கெட்டதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை தேடலாமா? ஞானஸ்தானம் எடுக்கலாமா? எடுக்கூடாதா? இதுக்கு மேல காலம் செல்லாது. ஒழுங்கா என்ன செய்யுங்க? ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுங்க. பிரவீன் ஒய்ஃப் எல்லாம் இவ்வளோ வருஷமா வந்துட்டான். அவள் பொண்ணுக்கு இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணிடுவா, அடுத்து கல்யாணம் பண்ணிடுவா, அவள் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டான். ஆனால் சபைக்கு வரான். ஹல்லேலூயா. அம்மா எனக்காக ஞானஸ்தானம் எடுக்காத. நீ தேவனுடைய புத்திரராக மாறணும்னா, நீ தேவனுடைய சுதந்திரராக இருக்குமானவா, வாக்குத்தத்தின் பிள்ளையா என்ன இருக்க வேண்டுமானால் நீ ஞானஸ்தானம் எடுத்து தாங்கணும். உட்காந்துருக்க பிரியாவா இருக்கட்டும், அல்லது என்ன செய்யட்டும், அக்ஷயா இருக்கட்டும், அது யாரா ஜீவனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, ஞானஸ்தானம் நீ எடுக்காவிட்டால் இந்த லிஸ்ட்ல நீ இருக்கவே மாட்டேன். கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கண்களை மூடுங்க, தேவ சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறையா, நன்றியோடு மை துதிக்கிறையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு மை துதிக்கிறோம். ஒரு நிமிஷம் கர்த்தரை துதிக்கிறீங்களா? கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்களா? ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஐயா. எனக்காக கிறிஸ்து சாபமானாரே, எனக்காக அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டாரே. நான் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவர்கள் நியாயப்பிரமாணத்தை விட்டு அவங்க நியாயப்பிரமாணம் அவங்களை நீதிமானாக்கல, அவங்க சாபத்துக்குள்ளாக்கப்பட்டிருந்தாங்க. இன்னைக்கு கிறிஸ்து எனக்காக சாபமாயும் நானும் அப்படிதான் இருக்கிறானா? ஒரு கேள்வி கேளுங்க. நியாயப்பிரமாணத்தை கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்குட்பட்டார்கள். அவைகள் நிலைத்திராதவன் சபிக்கப்பட்டிருந்தான். நியாயப்பிரமாணம் ஒருவனும் நீதிமானாக்கவில்லை. நியாயப்பிரமாணம் என்ன செய்த? விசுவாசத்துக்குரியதல்ல, நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மளை இணைகளாக்கும்படி என் ஆண்டவர் வந்தாரே. இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில வைராக்கியத்தோடு சொல்லி கொண்டிருக்கேன். சும்மாலாம் சொல்ல முடியாது. ஆண்டவர்கிட்ட போராடி தேவனுடைய வார்த்தையை வாங்கி உங்கள்கிட்ட சொல்லி கொண்டிருக்கோம். இன்னைக்கும் கிறிஸ்து நமக்காக சாபமாகி அந்த சாபமான ஆண்டவரே சாபமா ஆசீர்வாதத்தை சாபமா மாற்றினாரே, இன்னைக்கு அந்த சாபத்துக்குள் ஆசீர்வாதமாய் மாற்றி தர வேண்டும் அல்லவா கர்த்தர் வந்தாரு. உன்னை நீதிமானாக்கும்படி அல்லவா வந்தாரு. தேவனுடைய பிள்ளைராய் மாற்றும்படி, தேவனுடைய சுதந்திரராய் மாற்றும்படி வந்தாரே. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நீங்க கேட்குறீங்களா?